கவனிங்க, இது என்ன குரூப் 4 இதுலேயே என்ன வந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்ன கேள்வி? எந்த வட்டி விகிதத்தில் 16 ஆண்டுகளில் பணம் இரட்டிப்பாகும்? 16 ஆண்டு இரட்டிப்புனா என்ன அர்த்தம்? இப்போ 1000 ரூபா டெபாசிட் பண்ணிங்கன்னா 2000 ரூபா ஆயிரும். இந்த 2000ல் 1000 ரூபா என்ன இருக்குது? அசல். இப்போ 1000 ரூபா. ஓகேவா? அப்போ இது அசல் 100%. இப்போ எவ்வளோ சதவீதம் கெயின் ஆகணும்? 100% கெயின் ஆகணும். வருஷத்துக்கு எத்தனை சதவீதம் இருந்தாக்கா 16 வருஷத்தில் 100% மாறும்? அவ்வளோதான். அப்போ 100 16ஆல் டிவைட் பண்ணுங்க. அதுதான் ஆன்சர். என்னது? 6.25. அவ்வளோதான். ஓகேவா? அதே அவ்வளோதான். இதுக்கு நீங்கள் பேசிக் புரிஞ்சுருந்தாலும் அவ்வளோதான். இப்படி 2 செகண்டு தான். நான் டிவைட்லாம் கூட பண்ண மாட்டேன், பார்த்தோன்னே போட்டுருவேன். வருஷத்துக்கு 10% இருந்தால் எவ்வளவு? 16 வருஷத்தில் 160%. அப்போ இது கிடையாது. 3.7 வச்சிங்கனாலும் 10 வருஷத்துக்கு 40 வச்சுக்கோங்க, 4% வச்சுக்கிட்டா கூட. அடுத்த 6 வருஷத்துக்கு எவ்வளவு? 24. அப்போ 64% தான் வரும். அப்போ இதுவும் கிடையாது. 7.5%. 10 வருஷத்துக்கு எவ்வளவு? 75%. அடுத்த 6 வருஷத்துக்கு 6 7 42, 100 தாண்டி போயிடுச்சு. அப்போ இதுவும் கிடையாது. அப்போ இதுதான் ஆன்சர். அப்படி தான் போடணும். அடுத்த செகண்டு கால்குலேஷன் பண்ணாமே போட்டுடலாம். இருந்தாலும் நாங்கள் இப்படி தான் சார் போவோம் அப்படிம்பாங்க நிறைய பேர். அதனால் அதையும் போடுங்க. ஏன் சார் 100 எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 1 மடங்கு அதிகமாகணும். 1 மடங்குனா எவ்வளவு? 100%. அசல் எந்த தொகையாக இருந்தாலும் சரி 100% மாறணும். 16 இதில் எந்த சதவீத வட்டி கொடுத்தாக்கா 16 வருஷத்தில் 100% ஆகும். வருஷத்துக்கு 6.2% கொடுத்தாக்கா 16 வருஷத்தில் அது 100ஆக மாறிடும். ஓகேவா? இதே எந்த வட்டி விகிதத்தில் 16 ஆண்டுகளில் பணம் 3 மடங்காகும் அப்படின்னு கேட்டானா கதை வேறு. 3 மடங்கு. இப்போ 1000 ரூபா போட்டிங்கன்னா எவ்வளோ இருக்கணும்? 3000 ரூபா இருக்கணும். அதில் 1000 ரூபா வட்டி, அதை விட்டுறணும். அதையும் சேர்த்து நிறைய பேர் போட்டுருவாங்க. அங்கே தான் பிரச்சனை. 1000 ரூபா அசல், அதை விட்டுறணும். இப்போ 2000 ரூபாவை மாறணும். 2000 எத்தனை சதவீதம் வரும்? 200%. 1 மடங்கு. 3 மடங்கில் 1 மடங்கு அசல், அதை விட்டுறணும். 2 மடங்கு. 1 மடங்குனா 100%. அப்போ 2 மடங்குனா அளவு 200%. அப்போ 200 என்ன பண்ணும்? 16ஆல் டிவைட் பண்ணுங்க. 12 கிடைக்கும். வருஷத்துக்கு 12% கொடுத்தாக்கா அப்படி. புரிஞ்சுதா? 2 மடங்குனா 1 பங்கு இது அசல், அதை விட்டுறணும். 1 பங்கு தான் எடுக்கணும். 1 மடங்கு பங்கு வைக்கணும். 1 மடங்கு. 1 மடங்குங்கிறது 100%. சரியா? அப்போ 16 ஆண்டு. 16 100 16ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1 ஆண்டுக்கு எவ்வளோன்னு நமக்கு கிடச்சிடும். பேசிக் மேக்ஸ் முடிக்காதவங்க அந்த கிளாஸை போய் பாருங்கள். ஃபஸ்ட்லேருந்து வரணும். நம்ம படிச்சிருப்போம் ஸ்கூலில். அதெல்லாம் ஃபார்முலா இருந்தால் தான் நீங்கள் போட முடியும். அது டுபாகூர், அதை விட்டுருங்க. கான்செப்ட் வச்சு போகணும். இப்போலாம் அப்படி தான் கேட்குறான். நடுவில் இருந்து கேட்டுறான். புக்கில் உள்ள இந்த மார்க்கெட்டில் வைக்கிற புக்கை வச்சு ஃபார்முலா வச்சுலாம் போட முடியாது. கான்செப்ட் புரிஞ்சால் இப்படிங்கிறதுல போடலாம். சரியா? ரைட், ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு அந்த பேசிக் மேக்ஸ் நல்லா புரிஞ்சால் தான் இந்த மாதிரி போக முடியும். முதல்ல நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்களுக்கு இன்னும் புரிஞ்சிருக்காது. இது என்ன ஏதோ சொல்கிறீங்க அப்படின்னு. இதே மாதிரி வந்தால் போட்டுருவீங்க. இதே 4 மடங்கு 5 மடங்குனானாக்கா போட மாட்டிக்கும். அதனால் அந்த பேசிக் மேக்ஸ் போய் முடிங்க. வேறு இதில் டவுட் இருக்கா? பேசிக் மேக்ஸ் முடிச்சுன்னா டவுட் வராது.